அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை கடையில் தான் பாருங்கள். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மாங்காய் இது 3 தான் போட்டிருக்கேன். அந்த கீரைக்கு அரைக்கீரை. இதை இன்றைக்கி கடைஞ்சி தாளிக்க போகிறோம். வேக போடுறதுக்கு காட்டில், அதனால் இப்போ காட்டை வேக போட்டுட்டு திரும்ப கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். இன்னும் இதை கடையணும். பாருங்க, இன்னும் இது நல்லா கடையணும். இடையில சவுண்டு வேற கேட்குது. சவுண்டு கேட்டால் எங்கே இருந்து நான் கடையிறது? தண்டு இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டு சாப்பிட்டானைக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. இது நல்லா கடைஞ்சிட்டு காமிக்கிறேன்னா மூச்சு வாங்குது எனக்கு. என்ன இதுக்கு தாளித்து கொட்டி அது வேற கடையணும். தாளித்து கொட்டி கடைஞ்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இதை கடைஞ்சிருக்கேன். இன்னும் கடையணும். காட்டுறேன் திரும்ப. அது இந்த சட்டி ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சட்டியினால்தான் இந்த மாதிரிலாம் கடைய முடியும். சாதா சட்டியிலலாம் இந்த மாதிரி கடைய முடியாது. கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதை தாளித்து கொட்டி இதை கடையணும். அதில் போட்டு கடையணும் அந்த கீரையோட. அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வடகம் போட்டு தாளித்து கீரையை கடைஞ்சி சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னுட்டு. வடகமும் காஞ்சி மிளகாவும் நல்லா பொரிஞ்சு இருக்குமா, அதை அப்படி போட்டு கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு 4 காஞ்சி மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இதை வடகம் இங்கே பாருங்கள். இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்டு கொண்டு வந்தாங்க இந்த வடகம். கீரைக்கெல்லாம் வடகம் போட்டு காய்ச்சி கடைஞ்சி சாப்பிட்றது அப்படிதான் ஒரு டேஸ்ட்டு. காஞ்ச மிளகா வடகமெல்லாம் நல்லா பொரியணும். அப்போ தான் அதில் கொட்டி கடையிறதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா? பாருங்கள். இப்போ தாளிச்சதை நம்ம அந்த கீரையில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், கீரை கடையில் ரெடி ஆயிட்டு.
இப்போ இதை கடைஞ்சிட வேண்டியதுதான். மாஷா அல்லாஹ், என்ன ஒரு மணமாக இருக்குது. இந்த மாதிரி புளிச்சக்கீரையில் செய்யலாம். அரைக்கீரை, புளிச்சக்கீரை, இது ரெண்டுலேயும் இந்த மாதிரி செய்யலாம். சிறுக்கீரை வந்து பருப்பு போட்டு கடையும் போது, இது பருப்பு கிடையாதுங்க, வெறும் பூண்டு, பச்சை மிளகா, மாங்காய் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வடகம், காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், அவ்வளோதான் இருக்குது. கீரை நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு. இருங்க, வேறு வளர்ந்துக்கு மாற்றிட்டு சொல்லணும், காமிக்கிறேன். இப்போ கீரை தாளித்து கீரை தாளித்த சட்டியிலேயே இப்போ கருவாடு பொரிப்போம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். 2 வத்தல். கருவாடு பொரிக்க வத்தல்லாமா போடுவாங்கன்னு நினைக்க போகிறீங்க. நல்லாயிருக்கும் அப்படி போட்டு பொரிக்கிறது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு. கீரைக்கும் இந்த கருவாடுக்கும் பொரிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி தான் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது சாலை கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள். வத்தத்தூளுன்றதை விட காஷ்மீரி மிளகாத்தூள் தான். இது ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுருக்காரு என் மாப்பிள்ளை. காஷ்மீரி வத்தத்தூளும் இது சாதா வத்தத்தூளும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கீரைக்கும் கருவாடுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. பாருங்கள், கீரை பொரியலும் கீரை கடையிலும் ரெடி ஆகிட்டு கருவாடும் பொரிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கீரைக்கும் கருவாடுக்கும் அப்படி தான் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.